பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த பெண் தான். ஆட்களே இல்லாத ஒரு ஏர்போர்ட்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இருட்டு இருக்கும், அந்த இடத்துல என்ன லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்கே எப்படி மனுஷங்க நடமாடுவாங்க, அந்த இடத்துல என்ன வேலை. அது ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. இந்த போலீஸ் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாங்களா, இல்லை காட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி குற்ற வேலை பண்ணுறவங்கள பாதுகாப்பாங்களா? அப்போ படிக்கிறது, பொண்ணுக்கு படிக்கிறது தானே வேலை. நீ எதுக்கு போயிட்டு எவனோ முகம் தெரியாதவனோட, அதுவும் ஏதோ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? 1008 சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு, நான் போவேன். போங்க, உங்களுக்கு சுதந்திரம் தான் இருக்குது, உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய இடத்துக்கு போங்க. உனக்கு அந்த ஆண் நண்பரோட இருக்கணும்னு சொன்னா நீ ஒரு ரூம் போட்டுட்டு, ஹோட்டல் ரூம் போட்டுட்டு தங்கிட்டு போங்களேன். உங்களை யார் கேட்க போறா? யாருக்குமே பாதிப்பு இல்லையே. நான் பகல்லையா அவன் ரேப் பண்றான் நடு ரோட்ல, நீ இருக்கும்போதா, உனக்கு கல்லூரி போகும்போதா கை பிடிச்சி இழுக்கிறானுங்க, அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இப்ப இந்த 3 பேருக்கு ரேப்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யார் அப்பா? அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அப்ப எதுக்கு கண்ணாடி கதவெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பேசுறீங்க நீங்க? அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு? அப்ப தப்பான ஒரு வேலைக்காக தானே அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். ஆமா, என்னதான் நம்ம 21ஆம் நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருந்தாலுமே இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நின்னபாடு இல்லையே மேடம், தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாணவி இந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி அந்த முட்புதர்ல வச்சு இரவு கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ரிப்போர்ட் என்னன்னா 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அது ஒரு பெரிய அளவு கேஸா போய்கிட்டு இருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பதட்டம் இன்னும் தனியாம அப்படியே இருக்குது இல்ல? பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாறிட்டு இருக்குதா? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த பெண் தான். அதாவது இதுக்கு யாருமே பாதுகாப்பு கிடையாது. அதாவது ஒரு பெண் ஒரு வாலிப பெண் ஒரு தேவையில்லாத நபரோட, ஏன்னா அவரோட ஆண் நண்பர் எந்த விதத்துலையும் உறவு கிடையாது, அது பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஆண் நண்பரோட இந்த அம்மா தேவையில்லாத இடத்துக்கு போறாங்க. அதாவது ஒரு மனிதர்கள் நடமாடக்கூடிய இடமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடம் ஒரு சம்பவம் நடந்தாலும் 10 பேர் ஒடியாருவாங்க காப்பாத்துறதுக்கு. ஒரு தேவையில்லாத ஒரு காட்டு, ஒரு புதர் அல்லது ஆட்களே இல்லாத ஒரு ஏர்போர்ட்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இருட்டு இருக்கும், அந்த இடத்துல என்ன லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்க எப்படி மனுஷங்க நடமாடுவாங்க, அது குற்றவாளிகளுடைய ஒரு கூடாரமா இருக்கக்கூடியதுதான் அந்த மாதிரி இருட்டான ஒரு காட்டு பகுதி. அந்த பகுதிக்கு ஒரு வாலிப பெண் இன்னொரு வாலிப ஆணோட போயிட்டு நம்பி, அதுவும் 11 மணிக்கு மேல, இரவு 11 மணிக்கு மேல அந்த இடத்துல என்ன வேலை. அதுவும் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. ரெண்டாவது அந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரோடைய பொண்ணுன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரும் டியூட்டில தான் இறந்து போயிருக்காரு. அந்த அம்மா ஒரு விதவை. அந்த பொறுப்போட இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை தான், அதனாலதான் காலேஜ் அனுப்புறாங்க. காலேஜில் படிக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது, அதுவும் ஒரு ஹாஸ்டல்ல இருக்குது. அந்த ஹாஸ்டல்ல என்ன போய் பேசிருக்குமா, இது எங்க போறேன்னு பேசிருக்கோம். இப்போ ஹாஸ்டல்லே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இத்தனை மணிக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் மீறி இந்த பொண்ணு வெளியில எங்கேயோ ஆண் நண்பரை நம்பி ஒரு ஆணோட போயிட்டு 11 மணிக்கு இரவு அந்த காட்டு பகுதியில அவ்வளோ க்ளோஸா அந்த காருக்குள்ள கண்ணாடி எல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்ப இதுக்கு யாரு பாதுகாப்பு? இந்த போலீஸ் நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாங்களா, இல்ல காட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி குற்ற வேலை பண்றவங்கள பாதுகாப்பாங்களா? அப்ப யார் பாதுகாப்பு? அந்த பொண்ணுக்கு தெரியாதா? ஒரு ஆண் நண்பரோட, ஒரு திருமணமாகாத, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய, ஒரு அப்பா இல்லாத ஒரு அம்மா நம்பி அனுப்பியிருக்காங்க. அதையெல்லாம் நினைக்காம இந்த பொண்ணு போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு தனி இரவுல இருந்தா அவன் என்ன நினைச்சிருப்பான்? அது காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சிருப்பானா, இல்ல அந்த ஆண் நண்பர் இதுக்கு இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருப்பானா? ஏதோ ஒரு ப்ராஸ்டிடியூட் போல இருக்குது, அவதான் இந்த இருட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கூட அவனோட நீ இருக்கிறீல்ல, என்னோடையும் இருன்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த குடிச்சிட்டு ஒரு கிரிமினல் ஹிஸ்டரி உள்ள ஒரு அஃபண்டர்ஸ் அவனுங்க இந்த பொண்ணை இழுத்து அவளை இத மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு கூட்டிருப்பானுங்க, இல்ல அந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆண் நண்பர் அந்த காரை எடுத்து முயற்சி பண்ணி போயிருக்காரு போல் இருக்குது. அதனாலதான் அவனுங்க கத்தி வச்செல்லாம் வெட்டி இருக்கானுங்க. ஒருவேளை நிறுத்தி பதில் சொல்லவே இல்லை, ஒருவேளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. அதனால போய் அதுவும் அரை நிர்வாணமா இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அந்த பொண்ணு அந்த ஆண் நண்பரோட என்ன பொசிஷன்ல என்ன மாதிரி அந்த பொண்ணு அவரோட இருந்துச்சுன்னு தெரியல. அதனால நிச்சயமா ஒரு நல்ல கேரக்டரைஸ்டு உமனா இருக்காது, ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணா இருக்காது, ஒரு ப்ராஸ்டிடியூட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட அவனுங்க அந்த பொண்ணை நம்மளும் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம்ல.
அதனால இதுக்கு யாரு வந்துட்டு பொறுப்புன்னா அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. ஏன்னா ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி நிறைய கல்லூரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீ வெளியூர்ல இருந்து வந்து மதுரையில இருந்து கோயம்புத்தூர்ல வந்து படிக்கிற, அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாதா? இல்ல உன்னோட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆண் நண்பரோட இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துக்கு போறாங்களா? இதெல்லாம் பேச மாட்டாங்களா? படிக்கிறது பொண்ணுக்கு படிக்கிறது தானே வேலை. நீ எதுக்கு போயிட்டு எவனோ முகம் தெரியாதவனோட, அதுவும் ஏதோ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவங்க கல்லூரியில படிச்சவங்க கிடையாது, ஒரு கிளாஸ்மேட் கிடையாது, முகம் அறியாதவன், அவனே உன்னை மிஸ்யூஸ் பண்றான். அவனை நம்பி நீ போய் அந்த இருட்டுல உட்காந்துருந்தா அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் என்ன காட்டுக்குள்ள எல்லாம் போய் இந்த மாதிரி ஆட்கள் வராங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு உட்காந்துருப்பாங்களா? நாட்டுல பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கவே போலீஸ் ஸ்ட்ரென்த் பத்த மாட்டேங்குது. போயிட்டு நீ இவ்வளவு ஒரு 350 ஏக்கர் காடா இருக்கிற பகுதியில போய் ஒருத்தரோட காரை கண்ணாடி எல்லாம் ஏத்தி விட்டுட்டு அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி இருக்குது அந்த இடத்துல. அப்ப நீங்க தப்பான பொண்ணா தானே இருக்க முடியும். நீ தப்பா போய் இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணாத படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி பெண்ணு உனக்கு போய் ஒரு ஆண் நண்பரோட உட்கார்ந்து இருக்குன்னா அப்புறம் தப்புன்னா வேற என்ன தப்பு? இதுதான் தப்பு. அதனாலதானே அவ்வளவு பேர் உன்னை பிடிச்சு கொண்டு ரேப் பண்ணியிருக்கிறானுங்க. நீ ஒழுங்கா உன் ஹாஸ்டல்ல இருந்து உன் கல்லூரிக்கு போயிட்டு வந்த அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது? 10 பேர் உன்னை காப்பாத்திருப்பாங்களே யாராச்சும். ஒரு பகல்ல நீ போயிருந்தாலும் உன் ஆண் நண்பரோட உட்காந்து பேசினாலும் இப்ப அவனும் வெட்டுப்பட்டு இருக்கிறான். அதே மாதிரி உன்னை காப்பாத்திக்க முடியாத இடத்துல, உன் ஆண் நண்பராலே உன்னால காப்பாற்ற முடியாத இடத்துல, குற்றவாளிகள் கூடாரமா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில போய் நீ உட்கார்ந்து இருக்கிறன்னா உன்னை யார் பாதுகாப்பா? அதனால அந்த இடத்துக்கு போனது தப்பு இல்லையா? நீ தானே உன்னை பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய வேதனை வந்துருச்சு. உங்க அப்பா இல்ல உங்க அம்மாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இது ஒரு அழைக்க முடியாத ஒரு களங்க மாதிரி ஆயிடுச்சு உனக்கு வாழ்நாள்ல. இப்ப யாரு மறுபடியும் உன்னை திருமணம் செய்வா? ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரம் உன்னை பண்ணியிருக்கான், வெறி பிடிச்ச மிருகம். அந்த மிருகத்திட்ட போய் நீ மாட்டி உன்னோட வாழ்க்கை இப்ப அதுக்கு தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். 1008 சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு, நான் போவேன். போங்க, உங்களுக்கு சுதந்திரம் தான் இருக்குது. உங்களை காப்பாத்தி கொள்ளக்கூடிய இடத்துக்கு போங்க. உங்க கற்புக்கோ மானத்துக்கோ உங்களுடைய படிப்புக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ குந்தகம் இல்லாத அவங்க பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போங்க. யார் வேணாம்னா அதுதான் சுதந்திரம். நீ போய் நான் சுதந்திரமா போவேன்னு சொன்னா, நீ லாரி வருதுன்னா ஒரு ஸ்கூட்டரை விட்டு நான் எனக்கு ரைட்ஸ் இருக்கு ரோட்லன்னா லாரி தான் ஆட்டோ மேல போல ஒரு ஸ்கூட்டர் மேல அடிபடும். அது விளைவு யாரு? லாரிக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாது. அந்த 3 பேர் அவன் இப்போ கன்விக்ஷன் ஆகுறான் இல்ல ஆகாத போறான், அது கோர்ட்டு சொல்லும். ஆனா நீ உனக்கு பாதிப்பு வந்துருச்சு. இந்த பாதிக்க கூடாதுன்னு தானே பெரியவங்க, ஆசிரியர்கள், இல்ல பெற்றோர்கள், இல்ல நம்மள சமுதாயத்துல ஊடகத்துல பேசுறலாம் சொல்றோம். இன்னைக்கு நீ அழுகுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கமே. இப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, இப்படி போய் ஒரு 3 பேர் சதைச்சிருக்கிறான்னு சொன்னா எத்தனை பேருக்கு நீ வேதனை கொடுத்துருக்குற? அதனாலதானே நம்ம சொல்றோம், படிச்சு சொல்றோம், வெளியில போகாதீங்க, பெண் பிள்ளைங்க பாதுகாப்பா இருங்க அப்படிலாம் எதுக்கு சொல்றோம்? உன் சுதந்திரத்தை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உன் சுதந்திரம் அவனுங்களே அக்யூஸ்ட் ஆக்கிடுச்சு. இது உன்னையும் கெடுக்க வச்சுச்சு. பெற்றோர்களுக்கும் எவ்வளவு பெரிய வேதனை. நீ அடுத்து கல்லூரியில போய் படிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய வேதனை கொண்டாந்து விடுறதுக்கு அந்த பொண்ணோட ஒரு சின்ன தப்பு. அந்த இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம. இந்த ஆண் நண்பரோட நீ பகல்ல போயிட்டு எங்கேயாச்சும் நீ இப்போ ஒரு பார்க்ல உட்காந்து பேசு, இல்ல நீ ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு கூட தங்கிட்டு போ. உனக்கு பாதுகாப்பான இடமா இருக்கும்ல. ஆள் நடமாட்டம் வேண்டாம். உனக்கு அந்த ஆண் நண்பரோட இருக்கணும்னு சொன்னா நீ ஒரு ரூம் போட்டுட்டு ஹோட்டல் ரூம் போட்டுட்டு தங்கிட்டு போங்களா. உங்களை யார் கேட்க போறா? யாருக்குமே பாதிப்பு இல்லையே. அந்த பாதிப்பு உனக்கு மட்டுமே போயிடுமே. இந்த மாதிரி சட்டத்துக்குள்ள இத்தனை குற்றவாளிகள் வர மாட்டாங்க. உனக்கு இவ்வளவு பெரிய விளைவு பாதிப்பு, வாழ்நாள் முழுசும் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இதை தவிர்த்திருக்கலாமே. அதனால இது யாரு குற்றம்? அந்த பெண்ணோட குற்றம் தான். இல்ல இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவத்திலயும் அது ஆண் நண்பர்களோட ஒரு காட்டுக்குள்ள போன அந்த உள்ள இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போனதுனாலதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான், காட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க? காட்டுக்குள்ள என்ன வேலை இருக்கு? அது நம்ம அந்த குற்றவாளியை நியாயப்படுத்துற மாதிரி தோணலையா மேடம்? எந்த குற்றவாளி? நீனும் குற்றவாளி. நீ ஒரு குற்றவாளியை சமுதாயத்தில் உருவாக்குறியே. நீ குற்றவாளி என்ன நியாயப்படுத்துறோம்? நீ ஒரு குற்றவாளி உருவாக்கிட்டியப்ப. அவன் 3 பேர் ரேப் கேஸ்ல வந்துட்டானுங்களே. இப்ப ஏற்கனவே இருந்திருக்கலாம். அது அந்த கேஸ் ஆல்ரெடி இருக்குது. உனக்கு இந்த மாதிரி பாதிப்பை கொடுத்துட்டு நீ போய் அவனை மறுபடியும் இன்னொரு ரேப் கேஸ் குற்றவாளி ஆகிட்டு இப்ப எல்லாரையும் சுட்டு தானே பிடிச்சிருக்கிறாங்க. யாரால வந்துச்சு? நீ அந்த பெண்ணை அந்த தனியமான இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாமே. அதனால நீ போனதுனால தானே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நீ போகாம இருக்கலாமே. நீ போறதுக்கு உன் ஆண்பனோட பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்குதே.
ஒரு பீச்சுக்கு போகலாம், இல்லை ஒரு ஒரு ஊட்டி போ, கொடைக்கானல் போ, இல்லை நீ கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல இருக்கிறேன்னா அங்க போய் ஏதாவது ஒரு ரோட்ல உட்காந்து பேசிட்டு போயேன். வெளிப்படையா மத்தவங்க ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கூச்சலிட்டா பக்கத்துல ஓடி வந்து காப்பாத்துற அளவுக்கு ஒரு பகல்ல போய் பேச ஆண் நண்பரோட. அப்படி என்ன கண்ணாடி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு நீ கல்லூரி மனைவி ஒரு ஆணோட தனிமையில இருக்கிற? அப்ப தப்பான வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது வேணான்னு தானே சொல்றோம். எல்லாரையும் குற்றவாளிகிட்டு நீ தான் உட்காந்துருக்கு. அவனும் வெட்டுப்பட்டு போனா, நாளைக்கு ஒரு மர்டர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த பொண்ணை இறந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷயம். எதிராளிக்கு அவனுக்கும் வந்து அந்த மாதிரி வெறி பிடிச்ச போதையில இருக்கக்கூடிய மிருகங்கள், குற்றவாளிகள் வந்து கயவர்கள் நடமாடக்கூடிய ஒரு இரவு நேரத்துல, நான் பகல்லையா வந்துட்டு அவன் ரேப் பண்றான் நடு ரோட்ல நீ இருக்கும்போதா, உன கல்லூரி போகும்போதா கை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? நம்ம தானே நம்மளை பாதுகாத்துக்கணும். நன்மையும் தீமையும் பிறர் தர வரான்னு ஏன் சொன்னாங்க பெரியவங்க? எந்த நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது நம்மளால தான் வருது. அடுத்தவனை போய் குற்றம் சொல்ல முடியாது நம்ம. இல்ல இப்ப இந்த அவன் தப்பு செய்யறதுக்கு இந்த பெண் ஒரு தூண்டுதலா இருந்தாங்க அப்படிங்கறது வந்து அது என்ன கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க முடியும்? அதுதான் இப்ப நான் சொன்னேன். உங்க கேள்விக்கு அத்தனை பதிலும் சொல்லியாச்சு. இதுதான் நம்ம அந்த பொண்ணு மேல பிளேம் பண்றது அது ஒரு. அப்ப பொண்ணு மேல பிளேம் பண்ணுனா அந்த பொண்ணு தற்காத்து கொள்ற அளவுக்கு வந்துட்டு இல்லையே அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ஆயிடுச்சு இல்ல. அதுதானே நம்ம எல்லாருமே சொல்றோம். நல்ல நோக்கத்தோட தானே சொல்றோம். ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு கெட்டு போனா எப்படி இருக்கும்? ஒரு போலீஸ்காரரு, இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணவரு, அவங்க அப்பா வந்து எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சிருப்பாரு, காவல்துறையில வந்துட்டு டியூட்டில இறந்து போனாரு. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்துட்டு நம்ம அப்பாவோட பேர் எடுக்கணும், நல்லா படிக்கணும், சாதிக்கணும், நல்ல ஒரு பெண்மணியா வரணும், நம்ம அம்மாவை விதவை அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருக்காதா? எதுக்கு வந்த நீ? படிப்புக்கு தானே வந்த. அதை விட்டுட்டு எதுக்கு நீ இப்ப ஏன் பிஞ்சிலே பழுக்கிற? உனக்கு கல்யாணம் நடக்காதா? ஒரு நல்ல படிச்சு ஒரு நீ நல்ல வேலைக்கு போகும்போது எத்தனையோ ஆண்கள் வருவாங்களே. பெண்கள்கிட்ட தானே அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்களே. இப்ப ஆண்கள் கூட 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்க. பெண்கள் 2 கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அவனுக்கு பிறந்துச்சான்னு சொல்லிட்டு எந்த அப்பாவுடைய சொத்தை எடுத்துக்க முடியும்? எந்த அப்பா இன்ஷியல போட்டுக்க முடியும்? அதுக்கு தானே பெண்களுக்கு பரிசுத்தம், பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும், கருப்புன்னு பேசுறாங்க. இப்ப ஆண் இருந்தாலும் 2 கல்யாணம் பண்ணிட்டு அவன் 2 குடும்பத்தையும் வச்சு காப்பாத்துறான். 2 பிள்ளைன்னா அவன் சொத்தை கொடுக்குறானே. ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தானே உயிர், குழந்தை பிறக்குது, அவ தானே வந்துட்டு அப்பா யாருன்னு சொல்லணும். இம்மாரெல்லாம் இருக்கலாமா? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இப்ப இந்த 3 பேருக்கு வந்துட்டு ரேப்ல வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யாரு அப்பா? அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதெல்லாம் தாய் தானே ஜாக்கிரதையா இருக்கணும். தாய் தானே ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு காமிக்கணும். அந்த குழந்தை சமுதாயத்துல வரலாமா? அப்ப இது தப்பு இல்லையா? அந்த பொண்ணை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னா இதெல்லாம் வந்துருமே. இல்ல இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா யாரு என்ன எதுன்னு தெரியாது, யாரும் அறிமுகமே இல்லாமலாம் தெரியாது. யாரை பார்த்தாலும் அவங்க கூட பேசுறது பழகுறது, அவனுக்கு நம்பர் ஷேர் பண்றது, அவங்க கூட ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப். அதாவதுங்க 50 வயசுல போய் லவ் வராதுங்க. 60 வயசுல போய் இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு ஆணோட பேசிட்டு இருக்க மாட்டோம். இது இன்ஃபிளக்சுவேஷன். ஒரு குழந்தை, ஒரு சின்ன 5 வயசு குழந்தை தப்பு பண்ண போறது இல்ல. இந்த வயசு வந்துட்டு அப்படிப்பட்ட வயசு. ஒரு டீனேஜ் கடந்து அவங்க வர்றது வயசு ஒரு குரூஷியல் பீரியடு. அப்போ வந்துட்டு அண்ணனோ அப்பாவோ பாதுகாப்பா இருக்கணும், அந்த பிள்ளைங்க கண்காணிப்புல இருக்கணும். இவங்களை நீங்க வேணா பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாருமே வெளியூர்ல வந்து ஹாஸ்டல்ல படிச்ச பசங்க தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம். அப்பா அம்மாட்ட இருக்கிறவங்க நிச்சயமா வீட்டுல இருந்து போனா ஏன் இத்தனை மணிக்கு எங்க போனேன்னு கேட்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்பாங்க, அதை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இந்த வேலம்மாள் ஸ்கூல் கூட லண்டன்ல போய் தான் அந்த பிள்ளை திரும்பி வருது. அவங்க வீட்டுல இருக்கிற வரையும் அது ஓடி கல்யாணம் பண்ணிக்கல. யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்கல்ல. இப்ப நீங்க நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கல்கட்டால வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரேப், எல்லாம் தனிமைதான் குற்றவாளிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனிமையா இருக்கிறது இந்த பிள்ளைங்க. அப்பதான் வந்து அன்புக்காக ஒருத்தன்ட்ட ஏங்குறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறது, அவங்களோட கொண்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, அந்த ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷனுக்கு தான் இந்த மாதிரி போறாங்க. தப்பு செய்யணும்ன்ற மாதிரி எண்ணம் வராது. இந்த கோயம்புத்தூர் கேஸ்லயே கூட அந்த ஜோடியை வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த குற்றம் செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் இவங்க அடிக்கடி சரளமா வந்துட்டு போறதுனால தானே தெரியுது. இல்லையா? அது வந்து ஒரு யூகத்துல எல்லாம் பேச முடியாது. ஏன்னா சடனா எப்படி ஒரு சம்பவம் வேணா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த இடம் வந்துட்டு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ், நம்ம தனிமையில போய் பேசலாம், யாரும் பார்க்க வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவன் அந்த ஊர் தானே, அவனுக்கு அது பழக்கமான இடமா இருக்கும், ஒரு தனிமையான இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அந்த பொண்ணு அழைச்சிட்டு போயிருக்கலாம். அந்த ஊர் பொண்ணு கிடையாது அது.
அதனால ரெகுலரா அவங்க வந்தாங்களா வரலையாங்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது. ரெகுலரா வந்திருந்தாலும் அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கல. ரெகுலரா வந்திருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சேஃபா இடமா இருக்கு, தனிமையாவும் இருக்குது, யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்துலதான் அன்னைக்கு பேரு. இல்ல தைரியம்னா எதுக்கு வருது? அப்ப தப்பான வேலை பண்ண போறீங்களா தைரியம் வர்றதுக்கு? என்ன இருக்கு? நீங்க பொதுவா உட்காந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில உட்காந்து 4 பேர் தெரிய மாதிரி பேசிட்டு போலாமே. ஒரு பார்க் இருக்கு, பீச் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னா உடம்புல தொட்டது. அப்ப எதுக்கு கண்ணாடி கதவெல்லாம் ஏத்தி வச்சுட்டு பேசுறீங்க நீங்க? அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு? அப்ப தப்பான ஒரு வேலைக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. இல்ல இப்ப அந்த குற்றம் செஞ்சவனை 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நியாயமா சுடுறது நியாயம் தானா? இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க. நம்முடைய இப்ப முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திர பாபு ஐயா இருக்கும்போது, அவங்க கமிஷனரா இருக்கும்போது, ஒரு ஜவுளி கடை ஓனருடைய ஒரு 13 வயசு பொண்ணையும் 8 வயசு பையனையும் அந்த வேன் டிரைவர் ஸ்கூலுக்கு போகும்போது கடத்திட்டு போயிட்டு அதை ரேப் பண்ணி அந்த குழந்தைய பணத்துக்காக அப்புறம் மர்டர் பண்ணிருக்கான். அந்த தம்பியும் குழந்தையும் மர்டர் பண்ணிட்டு ஒரு காவாயில போட்டான்ல, அதுல அந்த மக்களே கொந்தளிச்சு அவனை எப்படியாச்சும் நீங்க சுட்டுறணும், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுல அவ்வளவு பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த டைம்ல அப்போ அவங்க கமிஷனரா இருந்த நம்முடைய ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அவங்கள என்கவுண்டர் போடுறதுக்கு ஆர்டர் பண்ணி நம்ம போலீஸ் அதிகாரிகள் அவனை என்கவுண்டர் போட்டிருக்காங்களே, போட்டுட்டு அன்னைக்கு தானே அவங்க தீபாவளி கொண்டாடினாங்களா அந்த ஊரே. அந்த தீபாவளி டைம்ல அவங்க கொண்டாடவே இல்லையா, அதுக்கு பிறகு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அது ஒரு இன்சிடென்ட், முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அதே ஊர்ல. இப்ப இப்ப அவனை வேற சுட்டு பிடிக்காம வேற எப்படி பிடிக்கிறது? அவனை அட்லீஸ்ட் அவனுக்கு வலின்னா என்னன்னு தெரியணும்ல. இப்போ ஓடி விரட்டிக்கிட்டு ஓடி சுடலாம், எப்படி வேணாலும். இப்ப தற்காப்புக்காக ஒரு தப்பு செய்யறது இல்ல ஒரு சுடுறது எல்லாம் தப்பு கிடையாது. தற்காப்புக்காக நாளைக்கு போலீஸ் ஒரு அட்டாக் பண்ண வந்தான்னு கூட நம்ம சுடலாம். அவனை நல்லவனையா சுட்டாங்க? கெட்டவனை தானே சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஓடி இருப்பான், சுட்டிருப்பாங்க, கீழே உழுதுருப்போம், பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா என்னை பிடிச்சுக்கோங்க, நான் குற்றவாளி எல்லாம் வரான். அதனால ஓடும் போது சுட்டு பிடிச்சிருப்பாங்க போலீஸ். அதுல என்ன இருக்கு? தப்பு இல்லையே. இல்ல நீதிமன்றங்கள் தான் நீதி வழங்கணும், காவல்துறை நீதியை தன் கையில எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு. நீதிமன்றங்கள் வழங்குறது கேஸ்ல வழக்கு சாட்சியம் எல்லாம் சொல்லி அது தடயங்கள்லாம் வச்சு தண்டனை கொடுக்கறது. அது யாரோட உயிரையும் யாரும் பறிக்க முடியாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் 21ல சொல்லுது, டிப்ரேட் ஆஃப் லைஃப் இஸ் அன் அஃபென்ஸ் சொல்லிட்டு. ஒரு மனுஷனோட உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை, சட்ட ரீதியா தான் பறிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அதே சமயத்துல தற்காப்புக்காக நம்ம நீங்களே ஒருத்தனை கொல்லலாம். உங்களை ஒருத்த கட்டை எடுத்து அடிக்க வரான்னு சொன்னா நம்ம அடிச்சு கொன்னுடுவான்னு நினைக்கும் போது நீங்க திருப்பி எதிர் தாக்குதல் பண்ணும்போது அவன் இறந்துட்டா அது குற்றம் கிடையாது, அது சட்டத்திலே சொல்லுது. அதனால எல்லா தனி மனிதனுக்கும் அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்கு, இன்னொரு மனுஷனை அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம கொல்றதுக்கு எல்லாருக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. அது மாதிரி போலீஸ்க்கு இடம் இருக்குது. போலீஸ் நாளைக்கு என்கவுண்டர் ஈஸியா மக்கள் சொன்னாலும் அவங்க இப்போ நீதி விசாரணை அட்டன் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு விசாரணை அட்டன் பண்ணும். இப்ப நிறைய பாக்குறோம், நம்ம போலீஸ் கஸ்டடியில இறந்து போனா அதே தண்டனை தான், அதே ஜெயில் தான் போலீஸா இருந்தாலும். அதனால இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா போலீஸ் என்கவுண்டர் போட்டாலும் நாளைக்கு சுட்டாலும் போலீஸ் கஸ்டடியில ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. இப்ப சென்னையில கூட இதே மாதிரி பாத்தீங்கன்னா தஸ்வந்த்னு ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொலை செஞ்சு மூட்டில வச்சு எரிச்சு தூக்கி போட்டதெல்லாம் பார்த்தேன் இல்லையா. அவனுக்கு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தா உச்சநீதிமன்றத்துல போய் போதிய ஆதாரங்கள்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான கற்பழிப்பு கேசுகள்ல குற்றவாளிகள் ஈஸியா தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதே மேடம். கற்பழிப்பு வழக்குல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னா சாட்சி சொல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப இந்த கேஸ்ல அந்த பையன் அந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு தான் சாட்சி, வெட்டியும் அந்த பாதிக்கப்பட்டவனும். இங்க யாருமே சாட்சி கிடையாது. ஒருவேளை சாட்சியத்தை சேகரிக்கணும், சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவன் அந்த மது பாட்டில் எந்த கடையில வாங்கினா, இந்த கடையில தான் வாங்கினானா, இவன் தான் அக்யூஸ்டா, அதே மாதிரி இவனை முன்னாடி பின்னாடி பாத்திருக்கீங்களா, இவன் எங்க தங்கி இருக்கிறான், இவனுங்களுக்கு என்ன தொழில், ஏற்கனவே இவன் மேல நிறைய கேசஸ் இருக்கு, மர்டர் கேஸ், வழிப்பறி எல்லாமே இருக்குது. அப்ப இவனுங்க ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸ்ங்கிறது அதை கொராபரேட் பண்றதுக்கு எவிடன்ஸ் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தடயங்கள் வச்சு நாளைக்கு அந்த பொண்ணோட இன்ஜுரிஸ் மேல இருக்குதா, உடம்புல இருக்குதா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ். அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்குள்ள அந்த திரவங்கள்லாம் எடுப்பாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல. அதே மாதிரி இவனுங்க பொட்டன்டா இம்பார்ட்டன்டா ஆண்மை உடையவனா இல்லையான்னு அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதெல்லாம் சாட்சிகள் எல்லாம் வச்சு இவங்க கோர்ட்ல ட்ரையல் வரும்போது ஒரு அக்யூஸ்ட் ஆஜராகாட்டினாலும் வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர் தரப்பு வக்கீல் வாய்தா போட்டுட்டே இருப்பாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அதே மாதிரி சாட்சியம் நிறைய வருஷ கணக்காகும் போது சில சமயத்துல சாட்சியம் சொல்றதுக்கு மறந்துடுவாங்க, இல்ல சாட்சிகளை மிரட்டுவாங்க.
இதை மாதிரி மறுபடியும் வந்துட்டு ஏதாச்சும் காம்பன்சேஷன் அது இது கொடுத்து வந்துட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி கோர்ட் வந்து திருப்தியானதான் சாட்சியங்களும் தடயங்களும் அடிப்படையில போலீஸ் வந்துட்டு சாட்சிகள் வந்து இங்க என்ன சொன்னாங்களோ அதை திரும்ப சொல்லணும். கோர்ட்ல வந்து அவங்க ஹாஸ்டைல் ஆயிடக்கூடாது, பரண்ட சாட்சி ஆயிடக்கூடாது. அதனால சாட்சியத்தின் அடிப்படையில அதுதானே சொல்றாங்க. அப்பழுக்கற்ற, அதாவது 1000 வந்து குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நம்ம சட்ட கோட்பாடு. அதே மாதிரி வந்துட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை கேஸ் தானே அவங்களை அக்யூட்டல் பண்றாங்க. அத மாதிரி வழக்கு வந்துட்டு இப்போ கேஸ் போடுறது போலீஸா இருந்தாலும் இப்ப சாட்சியத்தின் அடிப்படையில தண்டனை கொடுக்கறது நீதித்துறை தானே. அப்ப அதுக்கு பெயில்ல வந்துடுறாங்க. ஒரு 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். இப்ப 10 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கக்கூடிய வழக்குல 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திடணும். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு புலன் விசாரணை, இல்லைன்னா அவங்கள பெயில்ல வந்துருவாங்க. அந்த பெயில்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸ் தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஜெயில போனாலும் அவங்களுக்கு சுகமான சாப்பாடு, நல்ல வசதியா இருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பெருசா வந்துட்டு தண்டனை இருந்தாலும் அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. வெளியில இருந்தாலும் ஏன்னா ரவுடி ஒன்ஸ் அவன் ரவுடி ஆயிட்டான், அவன் கிரிமினல் ஆயிட்டான், ஒரு மர்டர் பண்ணிட்டா அவனுக்கு தெளிஞ்சு போயிடும், பயம் விட்டு போயிடும். வெளியில உள்ள போற நிறைய கிரிமினல்ஸ் பார்ப்பான். அவன் லைஃபை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணும். அதனாலதான் அவனுங்க இப்ப வந்துட்டு கொலை, கொள்ளை, திருடு, கட்ட பஞ்சாயத்து, பெண்களை கற்பழிக்கிறது, பல பெண்களை திருமணம் செய்யறது, வெடிகுண்டுகளை வந்துட்டு தயாரிக்கிறது, வீசுறது, போதைப் பொருளுக்கு கடத்துறது, அடிமையாகிறது, போதை, இந்த மாதிரி எல்லாம் அதுதானே ரவுடிசம். அல்ல அடுத்த கேங்கை இவனை கொண்டுடுவாங்கிறதுக்காக லைஃபை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பணம் வேணும் அவனுக்கு தேவை. அப்புறம் அவனுக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான், திருமணம் நடக்காது. அதனால இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி கற்பழிக்கிறதும், குடிவெறி, அவனுக்கு அந்த பயம் இல்லாத அந்த மாதிரி ஒரு சட்டம்னா அவனுக்கு இதெல்லாம் இருக்குது. அதுவும் சட்டத்துல வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப நீதி அந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நீதி அந்த சட்டத்துல வந்துட்டு 2023ல, ஏன்னா இது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதோ ஒரு பொண்ணை தொட்டோம், அதனால வந்துட்டு அந்த குடிவெறியில கூட அவனுக்கு அந்த ஒரு சுய நினைவு இல்லாம கூட இந்த வேலையை பண்ணுவானுங்க. மிருகம் மாதிரி நடத்துவானுங்க. அதனால அந்த பொண்ணை வந்துட்டு இப்ப 3 பேர் வந்து சேர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணா அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு மானை வந்துட்டு கடிக்கும் போது அந்த மானுக்கு தான் வலி இருக்குமே தவிர இந்த சிங்கத்துக்கு ஒண்ணு வலி இருக்காது. அது உணவு, அது சாப்பிடணும்னு நினைக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு பைத்தியக்காரனுங்கள்லாம் மிருகம் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவன் நாட்டுல இருக்குதான் நடமாடுறான். அதனால தானே சுட்டு பிடிக்கிறாங்க. இப்ப நம்ம பிரிவு 70 என்ன சொல்லுது, 70ல கும்பலால் கற்பழிக்கப்படுவது ஒரு பெண்ணை ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கும்பலாக கூடி பொது எண்ணத்துடன் கற்பழித்திருக்கும் போது அவர்களில் ஒவ்வொரு நபரும் கற்பழிப்பு குற்றம் புரிந்தவர் ஆவார். தனித்தனியா, ஏன்னா கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி பண்ணாலும் மொத்தமா கிடையாது, தனித்தனியா அவங்களுடைய குற்றத்துக்கு ஏற்ப ஒருத்தன் சொல்லி இருப்பான், ஒருத்தன் ஆள் பார்த்திருப்பான், எல்லாத்துக்குமே அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப இது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள். ஆமா, இப்ப புதிய சட்டங்கள் வந்து பாரதிய நியாய சங்கீதா இந்த புக்கு. அதே மாதிரி அத்தகைய குற்றம் புரிந்தவர் 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் சிறை தண்டனை, கடுமையா வேலை கொடுப்பாங்க, ஆனால் ஆயுள் சிறை தண்டனை வரையில் விதித்து தண்டிக்கப்படுவார். பாருங்க, 20 ஆண்டு தண்டனை. அவன் வாழ்நாள் முழுசும் அவன் ஒரு இளைஞரா போனா வயசாயிதான் அவன் வர முடியும். அவன் அந்த ஒரு நிமிஷம் அவன் ஒரு ஆசைக்காக, ஒரு அந்த காம வெறிக்காக, ஒரு கட்டுப்பாடு இல்லாத இந்த மாதிரி போயிட்டு அவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை. அதே மாதிரி வந்துட்டு அபராதம் விதித்து தண்டிக்கப்படுவார். அபராதமும் உட்படுத்தப்படுவார் அபராதத்திற்கும். அத்தகைய அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ செலவுக்கும் மறுவாழ்வுக்கும் ஈடு செய்யும் வகையில் நியாயமானதாகவும் போதுமானதாகவும் இருக்க வேண்டும். வந்து அபராதம் விதித்தாலும் அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது அது. அதே மாதிரி 18 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்ணை ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கும்பலாக கூடி பொது எண்ணத்துடன் கற்பழித்திருக்கும் போது அந்த நபர்களின் ஒவ்வொரு நபரும் கற்பழிப்பு குற்றம் புரிந்தவர் ஆவார். அத்தகைய குற்றம் புரிந்தவர் ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். ஆயுள் சிறை தண்டனை என்பது அவரது இயற்கையான வாழ்நாளில் மீதி இருக்கும் காலம் வரையில் சிறையில் இருக்க வேண்டும் மற்றும் அவர் அபராதம் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு வயசானவனா இருப்பான், 20 வருஷம் தாங்க மாட்டான், போ கடை, சாகுற வரையும் அங்கேயே கடை. ரெண்டாவது, அத்தகைய அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ செலவுக்கும் மறுவாழ்வுக்கும் ஈடு செய்யும் வகையில் நியாயமானதாகவும் போதுமானதாகவும் இருத்தல் வேண்டும். இந்த உட்பிரிவின் கீழ் அபராதம் எதுவும் விதிக்கப்பட்டால் அதனை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்தல் வேண்டும்.
இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த அபராத தொகை வந்து மருத்துவ செலவுக்கும் மறுவாழ்வுக்கும் கொடுக்கணும், அது போதுமானதா இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லுது. இத்தனை சட்டங்கள் எனக்கு வந்து அவன் என்ன சொல்றான், எனக்கு சட்டம் தெரியல, நான் ஒரு பொண்ணை தொட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அது குற்றம் தான். மனசாட்சிக்கு தெரியும் ஒரு பொண்ணை தடுறது. அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு மனிதன் சொன்னா அந்த உணர்வுகள்னா, ஒரு பொண்ணை தொடறது தப்பு, ஒரு பொண்ணை இச்சையா பாக்குறது தப்பு, இதெல்லாம் வந்துட்டு இது வந்து நம்முடைய மனசுக்கே தெரியும் எது தவறுன்னு. அதனால எனக்கு சட்டம் தெரியல, நான் ஒரு பொண்ணை தொட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா? அதனால இவ்வளவு பெரிய சிவியரா இவ்வளவு பெரிய சட்டங்கள் வந்துட்டு இயற்றி இருந்தாலும் நம்முடைய ஆட்களுக்கு தெரியல. குடிவெறி, போதை, ஒரு அன்னைக்கு அந்த நிமிஷத்துல வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், இதுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்நாளை வந்து இந்த இளைஞர்கள் வந்து இழக்கிறாங்க. மற்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் செய்யறமே. ஒரு 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 தாய் இல்ல, தாய், ஒரு அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய உறவுகள், இந்த நம்ம பிள்ளை பெண் பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒருத்தன் இந்த கொடுமையை செய்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க முடியாத இப்படி ஒரு மிருகங்களா இருந்து இந்த பெண்களையும் குழந்தைங்களையும் இப்படி சீரழிக்கிறானே. அவனுக்கு வந்துட்டு குடும்பம் இல்லையா, அம்மா அப்பா இல்லையா, அவங்கள ஒழுக்கத்துல வளர்க்கறதே கிடையாதா? இத மாதிரி பெண்களை சீரழிக்கிறானே. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்றது? இந்த தண்டனை தான் வந்துட்டு நம்ம நீதிமன்றப்படி நம்ம வந்து தண்டனை தான் கொடுக்க முடியுமே தவிர, இவனை வேற நம்ம போட்டு என்கவுண்டர் போட்டு இவன் இருக்கவே வேணான்னு சொன்னா நம்ம குற்றவாளி ஆயிடும், போலீஸ் குற்றவாளி ஆயிடும். நம்ம போய் நீதி விசாரணைக்கு நிக்கணும், நீதிமன்றத்துல கை கட்டிட்டு. அதனால இத வந்து எப்படி ஒழிக்கிறது? இதை ஒழிச்சுதுன்னா இந்த மாதிரி சட்டங்கள், நம்ம வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறது, இதை தான் பண்ண முடியும். அதுக்கு மீறி வந்துட்டு ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்மளுடைய சிஸ்டமும் அப்படிதான் இருக்குது. டிலே ஆஃப் வந்துட்டு நம்ம ட்ரையல் வந்துட்டு டிலே ஆகிறது, அதுக்குள்ள வந்துட்டு இவன் வெளியில வந்துருவான், பெயில்ல வந்துருவான், அதுக்குள்ள சாட்சிகளை போய் மிரட்டுவான், இவங்க சாட்சியம் சரியா சொல்ல மாட்டாங்க, விடுதலை ஆயிடுவான். இத மாதிரி லேப்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த குற்றங்கள் மறுபடியும் நடக்குது. அவங்களுக்கு பயம் கிடையாது. நன்றி. வணக்கம். வணக்கம்.